வணக்கம் விதி. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. இதன் காரணமாக பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் அலை சீற்றம் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. குறிப்பாக வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு கர்நாடகா உட்புறத்தில் தரை பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவிழக்க கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது. குறிப்பாக இதே போன்று தென்கிழக்கு அரபிக்கடல் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திலும் மேலும் வடகிழக்கு திசையில் நோக்கி நகரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சென்னை உட்பட்ட வட தமிழகத்தில் சில மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை 10 மணி வரை தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதனைத் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை போன்ற சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியதன் காரணமாக தற்பொழுது பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றமானது சற்று அதிகமாகவே இருந்து வருகிறது. இதன் காரணமாக மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் பாதை மற்றும் தாக்கத்தை வானிலை மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேவையான முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது.